இன்றைய கேள்வி. ம், குறட்டை அப்படின்றது பல பேரோட ஒரு பெரிய பிரச்சனை. குறட்டை விட்டு தூங்குறவங்க நல்லா தூங்கிடுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க யாராலயும் தூங்க முடியாது. கணவன் அதிகமா குறட்டை விடுறதால டிவோர்ஸ் வரைக்கும் போன கேசஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த குறட்டைய நம்ம தவிர்க்க முடியுமா? குறட்டை எதனால வருது? குறட்டை வந்து இயல்பா அந்த நிகழ்வு வந்து நிறைய பேருக்கு நடக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1800s அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ வந்து சொகுசான ஒரு வாழ்க்கை கிடையாது. மனுஷன் வந்து எப்பவுமே வந்து தனக்கு உண்டான வசதிகளை பெருக்கி கொண்டே இருப்பான். அதில் நம்ம இன்றைக்கி ரொம்ப தூரம் வந்துட்டோம். வந்து இந்த கணினி மயம், இன்டர்நெட்டு, அப்புறம் மொபைல் ஃபோனு, இந்த மாதிரிலாம் வந்து சொஃபிஸ்டிகேட் ஹவுஸ், ஏர் கண்டிஷனிங்கு. இன்றைக்கெலாம் ஒரு காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம் முன்னாடி யாரோ ஒருத்தர் வீட்டில் ஏர் கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக எல்லார் வீட்லேயும் வந்தது. அதுக்கப்புறம் எல்லார் ரூம்லேயும் இருக்குது. இப்போ வந்து கிச்சன், டைனிங் ஹாலு, மெயின் ஹால் எல்லாத்துலேயுமே, அதாவது ஏசி இல்லாத ரூமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வசதிகளை அதிகமாக பெருக்கி 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 எடுத்துன்னு வந்துட்டோம். அதனால் நம்மளுடைய உடல் உழைப்பு, உடல் அசைவுகள்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. எஸ்பெஷலி நகரப்புற வாழ்க்கைகளை பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பயிற்சி கிடையாது, விளையாட்டுகள் எதுவும் நம்ம விளையாடுறதில்லை, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு நம்ம இன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லோரும் ஏதாவது ஒரு கேம்ஸ் ஆடுவாங்க மார்னிங்கில், ஈவினிங்கில். இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க், இந்த டெக்னாலஜி பேஸ்ட் ஒர்க்ஸ், ஐடி பேஸ்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் தே ஸ்டே இந்த ஏர் கண்டிஷனிங் அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்காங்க. அவங்க 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் ப்ளஸ் எப்போவுமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேறு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படுது. அது மாதிரிலாம் வரும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, பயிற்சி இல்லாததுனால உங்களுக்கு எப்போவுமே தேக பயிற்சியில் வந்து ஹார்ட் வந்து நிறைய பீட் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போ இருதயம் துடிப்பு ஜாஸ்தி ஆகும்போது அதனுடைய மசில்ஸ் எல்லாம் அப்போ தான் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ பல்மனரியில் பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி லங்குக்கு போகும்போது உங்களுக்கு மூச்சு நிறைய இழுத்து விட வேண்டியிருக்கும். அப்போ லங்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அந்த மூக்கிலிருந்து மூச்சு இழுக்கும் போது உள்ளே போகிற அந்த ஏர் டியூப் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும், நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இது மாதிரி நம்ம எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிற அவங்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் பைப் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். இது வந்து வயதானவர்களுக்கு வரும். இந்த 75, 80, 85 வயசுக்கு மேலே ஏர் பைப் கொஞ்சம் சுருங்கி இருக்கும் நிறைய பேருக்கு. அதை டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது வந்து இப்போ சின்ன வயசுலேயே வந்துடுது. அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படுத்து உறங்கும் பொழுது நம்மளுடைய இருதய துடிப்பு, ரத்த ஓட்டம், அந்த மூச்சு எல்லாமே கம்மியாகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவையில்லைன்ற பட்சத்தில் அப்போது உங்களுக்கு வந்து அந்த மூச்சு வந்து இழுத்து பத்தாது. அதனால் அதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு சத்தம் ஏற்படும். இதுதான் அந்த குறட்டை. இந்த குறட்டையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போல்லாம் சின்ன வயசுக்காரங்க 25 வயசுக்காரங்களே குறட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு 65, 60 வயசுக்காரங்க, 65, 70 வயசுக்காரங்களுக்கு தான் அந்த குறட்டை வரும் ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ வந்து 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக 195 பேர் குறட்டை விடுறாங்க. அது நான் பார்க்குறேன். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், நல்ல லாங் ஹவர்ஸ் ஆஃப் வாக்கிங்கு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குறட்டையை வந்து அவாய்ட் பண்ண முடியும். எக்ஸசைஸ் ஒன்று தான் அதுக்கு தீர்வு. இல்லைனா ரெஸ்பிரோமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு 3 டியூப் மாதிரி ஒன்றா இருக்கும். அது 3 டியூப்பில் 3 பால் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒரே அப்பேரட்டஸ் அது. அதுலேருந்து ஒரு டியூப் வரும். அதை நீங்கள் உறிஞ்சி இழுக்கணும். சக் பண்ணுறது. சக் பண்ணிங்கன்னா அந்த பால் மேலே எழுந்துக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் ஃபார் த லங். அந்த நுரையீரலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி அது. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன், லங் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண உடனே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கொடுப்பார், அதை பண்ண சொல்லுவார், அந்த ஸ்கூட்டம்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு. அது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான எக்ஸசைஸ். அது காலைல ஒரு 100 வாட்டி, சாயங்காலம் ஒரு 100 வாட்டி பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த லங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மூக்கிலிருந்து காற்று உள்ளே போகக்கூடிய அந்த காற்று குழாய் வந்து அதுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். அது நல்லா உங்களுக்கு விரிந்து சுருங்கி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணின்னு வந்தீங்கன்னா இந்த குறட்டையை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த நகரப்புற வாழ்க்கையில், கிராமப்புறங்களில் மக்கள் வந்து டெய்லி காலையில் எழுந்து
அவங்களுடைய அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கழனிக்கு போய் விவசாய நிலங்களுக்கு போய் அவங்க வேலை பண்ணிட்டு அவங்க நடக்கிறதே ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டர் நடந்துருவாங்க. அந்த வயல்வெளியில் போகும்போது ஒரு சில வேலைகள் செய்வாங்க. வெயிட் ஏதாவது சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போவாங்க தலை மேலே. அவங்களுக்குலாம் நிறைய உழைப்பு இருக்குது. நம்மளுக்கு அந்த உழைப்பு சுத்தமாக இல்லை. நம்ம வீட்டை விட்டு படியை விட்டு வெளியே வந்தோடனே கார்லேயோ பைக்லேயோ ஏறி போயிடுறோம். அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 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 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் நம்ம அலுவலகத்தினுடைய வளாகத்துக்குள்ளே போயிடுறோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங் அட்மாஸ்பியர் உள்ளே வந்துட்டதுனால சுத்தமாக நமக்கு வந்து இன்னைக்கு தேக பயிற்சியோ ஒரு உடல் அசைவுகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியானதுனால நம்மளுடைய உறுப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பயிற்சி கிடைக்கல. அதுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கம் குறைஞ்சதுனால அந்த ஏர் பைப் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சுருங்கி போகுது. அதனால் வரக்கூடியது தான் இந்த குரட்டை. அது பயிற்சிகள் ஸ்போர்ட்ஸ் 1 மணி நேரம் நீங்கள் டெய்லி காலை மாலை நீங்கள் 1 மணி நேரம் ஷட்டில் ஆடினீங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த குரட்டை காணாமல் போயிடும். காலைல 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் ஷட்டில் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே வாரத்துக்கு அப்புறம் அந்த எவ்வளோ குரட்டை விட்டு வரைக்கும் ஒரு குரட்டை இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பயிற்சி தேவைப்படும் உங்களுக்கு. இல்லை அந்த ரெஸ்பிரோமீட்டர் பண்ணி நீங்கள் உங்களுடைய குரட்டையை சரி பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு பதில். வணக்கம், நன்றி.